நெல் கொள்முதல் நிலையங்களில் லஞ்சம், கொள்முதல் செய்ய தாமதம், கொள்முதல் செய்த நெல்லுக்கு பணம் வழங்கவில்லை போன்ற நெருக்கடிகள் மூலம் விவசாயிகளுக்கு மறைமுக அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது. அதன் பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பல பயிர் சாகுபடி முறையை கைவிட்டு விவசாயிகள் என்றைக்கு ஒற்றை பயிர் சாகுபடிக்கு மாறினார்களோ அன்றைக்கே நெருக்கடிகள் விவசாயிகளின் கழுத்தை பிடிக்க தொடங்கிவிட்டன. சந்தைகள் எந்த விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கிறதோ அதனையே விவசாயிகள் அதிக அளவில் பயிரிடுகின்றனர். அண்மையில் மத்திய அரசு 14 வகையான பயிர்களுக்கு MSP விலையை உயர்த்தி அறிவிப்பை வெளியிட்டது. இதன் மூலமே மத்திய அரசு எந்தெந்த பயிர்களின் சாகுபடி பரப்பளவை குறைக்க திட்டமிட்டுள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். 2026-27 சந்தை பருவத்திற்கான 14 பயிர்களின் குறைந்தபட்ச ஆதார விலையை அண்மையில் இந்திய அரசு உயர்த்தியுள்ளது. இந்த அறிவிப்பு விவசாயிகளை நெல்லில் இருந்து மாற்று பயிர்களுக்கு மாற்றும் மத்திய அரசின் கொள்கையை தெளிவாக பிரதிபலிப்பதாகவே பார்க்க வேண்டும். மத்திய பட்ஜெட் 2018-19 அறிவிப்பின்படி அகில இந்திய அளவில் இந்திய சராசரி உற்பத்தி செலவில் குறைந்தபட்சம் 1.5 மடங்கு லாப வரம்பை உறுதி செய்யும் வகையில் இந்த விலைகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பார்க்கப்படுகிறது. சாதாரண நெல் தற்போது 2441 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதில் கவனித்தீர்கள் என்றால் 72 ரூபாய் மட்டுமே உயர்த்தப்பட்டுள்ளது. கிரேடு நெல்லுக்கும் இந்த 72 ரூபாய் உயர்வு மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் கேழ்வரகு, கம்பு மற்றும் துவரை, பாசிப்பயிறு, சூரியகாந்தி விதை, இந்த சூரியகாந்தி விதைக்கு தான் தற்போது அளிக்கப்பட்டுள்ள அதிகபட்ச ஆதார விலை 622 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. சூரியகாந்திக்கு 8343 ரூபாய் தற்போது தரப்படுகிறது. நெல்லுக்கு வெறும் 72 ரூபாய் மட்டுமே உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் சூரியகாந்தி விதைக்கு அதிகபட்சமாக 622 ரூபாயும், பருத்திக்கு 557 ரூபாயும், எள்ளுக்கு பார்த்தீர்கள் என்றால் 500 ரூபாயும், துவரைக்கு 450 ரூபாய் வரையும் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. விவசாயிகளை மாற்று பயிர்களை நோக்கி நகர்த்தும் உத்தியாகவே இது பார்க்கப்படுகிறது. நெல், மக்காச்சோளம், பச்சை பயிறு ஆகிய 3 வகையான பயிர்களுக்கு மட்டுமே குறைந்த அளவில் MSP விலையை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. தமிழ்நாட்டில் நெல் சாகுபடியே பிரதானமாக உள்ளது. ஆனால் அதை பயிரிட்டுள்ள விவசாயிகள்தான் இன்றைக்கு பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். நெல் கொள்முதல் நிலையங்களில் லஞ்சம், குளறுபடிகள், காலதாமதம் மற்றும் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாவது போன்ற செய்திகள் தினந்தோறும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இந்த நெல் கொள்முதல் சிக்கல்களுக்கு பின்னால் இருக்கும் மத்திய அரசின் கொள்கை முடிவுகள், சுற்றுச்சூழல் காரணங்கள், புதிய குறைந்தபட்ச ஆதரவு விலை தரவுகள் மற்றும் நெல்லுக்கு ஊக்கத்தொகையை நிறுத்த கோரி மத்திய அரசின் பரிந்துரை கடிதம் ஆகியவை இந்த விவாதத்தை மேலும் கூர்மையாக்கியுள்ளன. தமிழக அரசு நெல் விவசாயிகளுக்கு வழங்கி வரும் கூடுதல் ஊக்கத்தொகையை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவுறுத்தி உள்ளது. இதற்கான காரணங்களாக மத்திய அரசு தரப்பில் என்னென்ன கூறுகிறார்கள் என்று பார்த்தோம் என்றால், இந்தியாவில் தற்போது நெல் உற்பத்தி நாட்டின் தேவைக்கு அதிகமாகவே உள்ளது. மொத்த காரிஃப் பயிர்களையும் கணக்கிட்டால் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட தொகை 4.75 லட்சம் கோடியிலிருந்து 18.99 லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளதை புள்ளி விவரங்கள் சுட்டி காட்டுகின்றன. அரசு நெல்லுக்கு மட்டும் அதிக ஊக்கத்தொகை வழங்குவதால் விவசாயிகள் மற்ற பயிர்களை பயிரிடுவதை தவிர்த்து முழுமையாக நெல் சாகுபடியை மட்டுமே தேர்வு செய்கின்றனர். இதனால் பணப்பயிர்கள் மற்றும் பிற பயிர்களின் சாகுபடி பெருமளவில் குறைந்துள்ளது. மாற்று பயிர்களுக்கான தேவையை முன்னிறுத்தும் விதமாகவே நெல்லுக்கான ஊக்கத்தொகையை குறைத்துவிட்டு நாட்டின் அதிக தேவையாக இருக்கும் சிறு தானியங்கள், குறிப்பாக எண்ணெய் வித்துக்கள் மற்றும் கம்பு, கேழ்வரகு போன்ற மாற்று பயிர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கி அதன் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என மத்திய அரசு வலியுறுத்துகிறது. ஏனெனில் தற்போது இந்தியா சிறு தானியங்களையும் எண்ணெய் வித்துகளையும் பிற நாடுகளில் இருந்துதான் இறக்குமதி செய்து கொண்டு இருக்கிறோம். மத்திய அரசின் இந்த கடிதத்தில் நெல் சாகுபடியினால் ஏற்படும் சுற்றுச்சூழல் மற்றும் நிலத்தடி நீர் பாதிப்புகள் குறித்தும் விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. நெல் சாகுபடியில் ரசாயன உரங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த உரங்கள் பார்த்தீர்கள் என்றால் அடிப்படையில் ஒரு வகையான உப்புத்தன்மை கொண்டவை. உப்பை உட்கொண்டால் அதிகம் தண்ணீர் குடிக்கத்தானே வேண்டும். இந்த மனித இயல்பை போல ரசாயன உரங்கள் அதிகம் இடப்படும் நிலங்களுக்கும் பயிர் வளர்வதற்கும் வழக்கத்தை விட பல மடங்கு அதிக தண்ணீர் தேவைப்படுகிறது. குறிப்பாக நெல் சாகுபடிக்கு தொடர்ந்து தண்ணீரை தேக்கி வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அதே நேரம் பாரம்பரிய நெல் ரகங்களுக்கு இவ்வளவு தண்ணீர் தேவையில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நெல் சாகுபடியால் புவி வெப்பமயமாதல் அதிகமாகுவதாக புதிய ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. அதற்கு காரணம் யூரியா போன்ற ரசாயன உரங்களே. அதனை பயன்படுத்தும் போது நச்சுத்தன்மை வாய்ந்த அமோனியா வாயு கலந்து காற்று நஞ்சாகிறது.
உடல் நலனுக்கு கடுமையான ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய நைட்ரேட் நிலத்தடி நீரில் அதிக அளவில் கலக்கிறது. அதன் நீரை அருந்துவதால் கடுமையான உடல்நல பாதிப்புகள் ஏற்படுகின்றன. பயிர்கள் பயன்படுத்தாத யூரியா வேதியியல் மாற்றம் மூலம் நைட்ரஸ் ஆக்சைடாக மாறி காற்றை மாசுபடுத்துவதுடன் வெப்பநிலையை அதிகரிக்கிறது. பசுமை புரட்சி அறிமுகப்படுத்திய ரசாயன வேளாண்மைகள் இவ்வளவு நெருக்கடிகள் இருப்பதை மத்திய அரசே ஒப்புக்கொள்கிறது. ஆனாலும் கூட மத்திய அரசு காரிப்பருவ சாகுபடிக்கு ரசாயன உர மானியத்திற்கு 41,534 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது. இந்த உர மானியமெல்லாம் ரசாயன வேளாண்மையில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு சற்று பயனளித்தாலும் ரசாயன உரங்களை பயன்படுத்தாத இயற்கை விவசாயிகளுக்கு எந்த பயனும் இல்லை. நிலம், நீர், காற்று, உணவை மாசுபடுத்தாமல் விவசாயம் செய்யும் விவசாயிகளை ஊக்குவிக்க மத்திய அரசு மட்டுமின்றி மாநில அரசும் கூட எந்த சலுகைகளையும் வழங்குவதில்லை. கோவையில் நடந்த இயற்கை விவசாயிகள் மாநாட்டில் பிரதமர் மோடி பேசும்போது விவசாயிகள் இயற்கை வேளாண்மைக்கு திரும்புமாறு அழைப்பு விடுத்தார். ஆனால் ரசாயன உரங்களுக்கு வாரி வாரி வழங்கும் மானியத்தை அதனை பயன்படுத்தாத இயற்கை விவசாயிகளுக்கு ஏன் நேரடி மானியமாக வழங்க மத்திய அரசு தயங்குகிறது என்பதுதான் ஒரே கேள்வி. சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.